Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல சீஸ் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மொசரல்லா சீஸை கொஞ்சமா திருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீரெல்லாம் போடாமல் அப்படியே எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மேல் பகுதியிலேருந்து சதையையும் எலும்பையும் வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு வந்து உள்ளே இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சதைப்பகுதி தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து சிக்கன் வேஸ்ட் ஆயிரும். எலும்பில் ஃபுல்லாக ஒட்டிட்டு மேலே வந்து கீரலும் விழக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம் இல்லையா, அதுவும் சீஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து மேலே கீரல் விழாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இது பண்ணும் போதே மேலே கீரல் விழுந்துருச்சு. ஃபைனலாக எப்படி வருது, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ரெசிப்பியில் வந்து இந்த சிக்கனை ஃபுல்லாக எலும்புலேருந்து பிரித்து எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஃப்ரைடு சிக்கன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்புறம் இது என்ன தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாலும் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு பகுதியில் கொஞ்சம் பிளாக் கலரில் ரெட்டிஷாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் வந்து ஃபுல்லாக அந்த எலும்பில் சுற்றி விட்டோம் அப்படின்னா குக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் நான் ஃபுல்லாக இன்றைக்கி அப்படியே தான் வைக்க போகிறேன். இது வந்து மேலே இருக்கிற அந்த எலும்பு ஒட்டி ஒரு சின்னதாக மெலிசா முள்ளு மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் வந்து ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தடவி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உப்பு பிடிச்சிட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மைதா மாவில் உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே டேஸ்ட்டும் மேலேயும் தெரியணும் இல்லையா, அதனால இது எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சீஸ், அதை வந்து ஃபுல் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிக்கனை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவில் போட்டு பெரட்டிட்டு முட்டை வந்து ஒரு முட்டையில் கொஞ்சமாக உப்புத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் போட்டு பெரட்டினதுக்கப்புறம் முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் வந்து பெரட்டி எடுத்துடணும். இது வந்து வேறு ஒரு ரெசிபிக்கு பண்ண பிரெட் க்ரம்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் போதே எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணணும். ஆயில் வந்து வேஸ்ட் ஆயிருமே அப்படிங்கிறதுனால நான் கம்மியான ஆயில் தான் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அந்த எலும்பு பகுதியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா ரெடிஷாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாறுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டுக்கெலாம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா, ஸோ அதனால் வந்து அங்கே அலுமினியம் ஃபாயில் வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.